குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். ஸோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக இது ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோன்னு வச்சுக்கலாம் மக்களே. என்னன்னா ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி ஒரு 5 கொஷின்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டு நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த E20 ஃபியூல் பெட்ரோலை பற்றி கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதாவது அவங்க வண்டிக்கு வந்து அது செட் ஆகுமா அப்படின்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. அன்சாரி தமீம் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர், நான் அவரோட கமெண்ட் கீழே போடுறேன் பாருங்க. அவர் வந்து என்னன்னா, எர்டிகா வந்து புக் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு வந்து அந்த E20 ஃபியூலை பற்றி, அதாவது பெட்ரோலை பற்றி எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஏற்கனவே வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து பேசியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த நம்ம பர்டிகுலராக அந்த E20 பற்றி பேசின பார்ட்டை வந்து கட் பண்ணி நான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ ஏன்னா அது வந்து அப்படியே லாங்காக வந்து ஒரு 5 கொஷினை பற்றி நான் பேசியிருப்பேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து அது என்னன்னு தெரியாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பர்டிகுலராக அந்த பார்ட்டை மட்டும், E20 அப்படிங்கிற ஒரு பார்ட்டோட ஃபியூலோட கிளாரிஃபிகேஷனை மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். E20 அப்படின்றது என்ன, நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் பெட்ரோல் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்ட்டு அது ஓரியன்டாக தான் சில கொஷின்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக E20 அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போது கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு பெட்ரோலோட நேம்னே சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா E20 அப்படின்னா எத்தனால் வந்து 20%. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் 100% ஒரு ஃபியூவலில், இப்போ 1 லிட்டர்னே வச்சுக்கோங்களேன், 100% வந்து ஒரு ஃபியூவலில் 80% வரைக்கும் தான் வந்து பெட்ரோல் இருக்குது மக்களே. மீதி இருக்கிற அந்த 20% வந்து எத்தனால் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இதுவும் ஒரு எரிபொருள் தான். எங்கேருந்து எடுக்கிறாங்க, எதில் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா, சுகர் கேன் இருக்குங்களா, சுகர் கேன்லேருந்தும் அந்த வந்து மைஸ் சோளத்துலேருந்தும் வந்து உற்பத்தி பண்ணுற ஒரு எரிபொருள் இது. ஸோ இதை வந்து ஏன் வந்து நம்மளோட பெட்ரோலில் கலக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போவுமே வந்து பெட்ரோலை வந்து வெளிநாட்டில் இருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். ஸோ இறக்குமதி பண்ணுறதை வந்து கம்மி பண்ணுறதுக்காகவும் எமிஷன், அதாவது பொல்யூஷனை வந்து தவிர்க்கிறதுக்கோசமும் இதை வந்து எத்தனாலை வந்து பெட்ரோல் கூட கலக்கிறாங்க. எத்தனால் வந்து நம்ம உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணுற ஒரு பொருள் அப்படின்றதுனால ஸோ அதை வந்து கலக்கிறாங்க. இதில் எங்கே வந்து சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E20ங்கிறது இப்போ இன்னைக்கே வந்து கலந்து நம்மளுக்கு கொடுக்குற விநியோகம் பண்ற ஒரு எரிபொருள் கிடையாது மக்களே. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே 5%, 10% அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து 20% எத்தனால் வரைக்கும் வந்து நிக்குது. ஸோ இதுக்கு மேல இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஆன்சர் கிடையாது. அது பண்ண மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ வர பெட்ரோல் வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா E20 வந்து கேப்பபிள். அந்த பெட்ரோலை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம போடலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2023 நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி வந்த பெட்ரோல் வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா E20க்கு வந்து கேப்பபிள் கிடையாது. அதனால வந்து அதில் சில இஷ்யூஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருது. ஏன்னா என்னோட 2 வீலரே பார்த்தீங்கன்னா 2009 மாடல். நான் அந்த மாடல் வண்டி தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு போட்டிருந்த பெட்ரோலுக்கும் இப்போ போடுற பெட்ரோலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மைலேஜ் கம்மியாகுது முதல்ல. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வண்டி கொஞ்சம் அடைச்சி ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. எப்பவுமே வந்து நான் வந்து இத்தனை வருஷமாக அந்த வண்டியை யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக அது வந்து டிவிஎஸ் அப்பாச்சி. இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுற வண்டியில் வந்து எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் வந்ததில்லை, ஏன்னா நான் மெயின்டைன் பண்ணுற வண்டியை. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய கார்பரேட்டரில் வந்து எனக்கு இஷ்யூ வருது மக்களே. வண்டி அடைக்குது, சில நேரத்தில் வந்து கார்பரேட்டர் வந்து லீக் ஆக ஆரம்பிக்குது. எதனால இது அப்படின்னா, எத்தனாலோட விளைவு உள்ள இருக்க அந்த ரப்பர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து அரிக்க ஆரம்பிக்குதா அப்படின்னு தெரியல. அதாவது ஒரு சர்வீஸ் வந்து நான் இப்போ வெளியில தான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். 2 வீலர் சர்வீஸ் வந்து டிவிஎஸ்ல கொடுத்தே பல வருஷம் ஆகுது. நான் இப்போ வெளியில தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அவர் வந்து ஜஸ்ட் அந்த கார்பரேட்டரை கிளீன் பண்ணி போடும்போதே அவர் சொல்ல நிறைய டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு வாட்டியும் வந்து இன்சிஸ்ட் பண்ணுங்க, அதாவது கார்பரேட்டரை வந்து கிளீன்
போட சொல்லி, நம்ம ஆயில் சர்வீஸ் விட்டோம்னா சில மெக்கானிக் வந்து கார்பரேட்டரை வந்து க்ளீன் பண்ணி போடுறாங்க, சில பேர் வந்து அப்படியே நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ எப்பவுமே வந்து அதை சொல்லுங்கள், கார்பரேட்டரை வந்து க்ளீன் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு அந்த மாதிரி நிறைய இஷ்யூ வருது. மைலேஜ் நல்லா ட்ராப் ஆகுதுங்க. அந்த வண்டி, என்னோட வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வாங்குற புதுசில் 45-46 கொடுத்துட்டு இருந்தது. அது அப்படியே போக 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 இப்போ வண்டி பழசமாக ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. பட் ஆனால் மெயின்டெனன்ஸ்னு ஒரு உங்களை க்ரைட்டீரியா இருக்குது. நான் நல்லா தான் மெயின்டைன் பண்ணேன். நான் உங்களுக்கு வண்டியும் காட்டுறேன். நான் வந்து இப்போ எவ்வளோ தருதுங்க பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் போட்டேன்னா அது வந்து ஒரு 30 கிலோமீட்டர் போகிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி மக்களே. ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராப் ஆகுது. பட் ஆனால் எர்டிகான்னு வரும்போது E20 வந்து அதுக்கு கேப்பபிள். எங்கே நீங்கள் இதை பார்க்கலாம்னா, என்னோட எர்டிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் டோர் இருக்குங்களா, டோர் லிட் வந்து திறந்தோம்னா அதுலேயே வந்து அப் டு E20 அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி உங்கள் வண்டி இதுக்கு கேப்பபிளா அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட மேனுவல் புக் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, வண்டி வாங்கும்போது ஒரு மேனுவல் புக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மேனுவல் புக்கில் செக் பண்ணி பாருங்கள் E20 வந்து உங்களுக்கு கேப்பபிளா அப்படின்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னு என்ற பட்சத்தில் சில இந்தியன் ஆயில் நினைக்கிறேன், அதில் வந்து X95 அப்படின்னு ஒரு பெட்ரோல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து 95% வந்து பெட்ரோலு அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ அதை கூட யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பீடு, இந்த என்ன சொல்கிறது, கொஞ்சம் அந்த ப்ரீமியம் லெவலில் இந்த பெட்ரோல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் வந்து இந்த பியூரிட்டி, அதாவது பியூரிட்டின்னு சொல்ல முடியாது, அந்த பெட்ரோலோட பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த பெட்ரோல்லாம் நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போது ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 100% பெட்ரோல் கொடுத்துட்டு அமௌண்ட், அதாவது ப்ரைஸை கொஞ்சம் வந்து ஏற்றி கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, மேபி ரூமராகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா, அதாவது ஒரு 100% பெட்ரோலுக்கும் நம்ம இந்த E20க்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா, அதுக்கு கேப்பபிளாக இருக்கிற வண்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பழைய வண்டியை யூஸ் பண்ண முடியாமல் நிலைமை வந்துடுமோன்ட்டு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு வந்து E20 வந்து நம்மளுக்கு அந்த BS6க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஃப்யூச்சரில் திருப்பியும் வந்து E20ங்கிறது ஒரு 30% இல்லை 40% எத்தனால வந்து நம்ம மிக்ஸ் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து என்ன ஆன்சர்னு தெரியல. மேபி நம்ம வண்டி வாங்கிட்டு ஒரு 10 இயர்ஸில் அதை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் ஆக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளிநாட்டிலலாம் அப்படி தான் வண்டியை வந்து கிராஷ் பண்ணி யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுமோன்ட்டு ஒரு கேள்விக்குறி இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு. ஸோ வீடியோவை பார்த்துருப்பீங்க, கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து என்கிட்ட வந்து 2 வண்டி இருக்குது மக்களே. ஒன்று வந்து பைக் அண்ட் இன்னொன்று வந்து காரு. நம்ம எர்டிகா வந்து பார்த்திங்கன்னா BS6 E20 வந்து சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி வீடியோவில் சொன்ன மாதிரியே வந்து அப்பாச்சி வந்து 2009 வந்து BS3 அது. ஸோ அது வந்து E20 வந்து சப்போர்ட் பண்ணாது. E5 எனக்கு தெரிஞ்சு E5 நினைக்கிறேன். அது வரைக்கும் இருக்கலாம். ஸோ எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. பிகாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி அடைச்சி ஓடுது. ஒரு மாதிரி என்னதான் வந்து நான் ஒரு ஆஃப் டேங்க் வந்து ஃபியூலை வந்து மெயின்டைன் பண்ணாலும் அந்த அடைப்பு, அந்த ஒரு ஃப்ளோ இருக்க மாட்டேங்குது, அடைச்சி ஓடுது. நான் உங்களுக்கு காட்டுறேனே, வண்டியை வந்து லைட்டாக வந்து நம்ம டேங்க் உள்ள வந்து ரஸ்டாக ஆரம்பிக்குதுங்க. நான் இப்போ தான் வந்து அதை நோட் பண்ணுறேன். ரஸ்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம பழைய வண்டியை யூஸ் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது. அதே மாதிரி நான் உங்களுக்கு எர்டிகாவில் வந்து எங்கே அந்த E20 போட்டிருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம போய் பார்ப்போம் இப்போ. ஸோ இதுதான் வந்து நம்மளோட அப்பாச்சி 2009 மாடலு. ஆல்ரெடி 16 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஸோ இன்னமும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த ரஸ்டான இடத்த காட்டுறேன் பாருங்கள். இந்த வாட்டி சர்வீஸ் கொடுக்கும்போது தான் வந்து பர்டிகுலராக வந்து சொல்லணும், இந்த மாதிரி ரஸ்டாக இருக்குது, டேங்கை வந்து கழட்டி க்ளீன் பண்ணுங்கன்ட்டு. எடுத்துங்களா மக்களே, ரஸ்டிங் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல. சரியாக எடுக்க முடியல. பட் ஆனால் இங்கேயே ரஸ்ட்டு இருக்குங்க. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெயிண்ட் பண்ணணுமா
பாருங்க, ரொம்ப ரொம்ப அடைக்குது வண்டி. ஸோ ஆக்சுவலாக E20க்கு நம்ம வண்டி எப்படி கேப்பபிள் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபியூல் லெட்டை திறந்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அப் டு E20 பெட்ரோல் ஒன்லி அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள் உங்களுதில். அப்படி இல்லைன்னா மேனுவல் புக்கை செக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இந்த இதில் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த காரில் வந்து E20 வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, பெட்டர் உங்களுக்கு வந்து அந்த XP 95ன்னு ஒரு பெட்ரோல் வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது 95% பெட்ரோலுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டுக்குங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எத்தனாலோட இது வந்து கம்மியாக இருக்கும். 100% கிடைக்கிறதில்ல, 10% எத்தனால் அந்த மாதிரிலாம் கிடைக்குது. பெட்ரோல் பங்க்கில் நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆக்சுவலாக மேனுவல் புக்லேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன் எங்கே இருக்குது, எங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க E20 வந்து கேப்பபிளா அப்படின்ட்டு. என் மேனுவல் புக் எங்கே வச்சேன்னு நான் தெரியல, தேடி எடுக்கணும். ஆக்சுவலாக இருக்குது என்கிட்ட, எங்கே வந்து நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு தெரியல. தேடி எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா மேனுவல் புக்கில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து E20 கேப்பபிளா அப்படின்ட்டு போட்டிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி BS6 வந்து E20 வந்து சப்போர்ட் பண்ண மக்களே. புது வண்டி எடுக்கிறீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். பட் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கார் போகிறீங்க, யூஸ்டு கார் போகிறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி நியூ காருக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் E20 போகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. E20 பற்றி டவுட்டாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். சேஃபாக இருங்க. பாய்.